வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சிடபிள்யூசில நடந்த ஒரு இஷ்யூ அப்படிங்கிறது சீசன் 7ல நடந்த இஷ்யூ அப்படிங்கிறது இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகவும் வைரலா போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாருமே விரும்பாத வகையில அதுவும் பொய்யா நெறைய குற்றச்சாட்டுகள இன்னைக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற திவாகர் வந்து மாகாபா ஆனந்த், புகழ் மற்றும் கானா வினோத் மேல வச்சுட்டு வராங்க. அந்த வகையில வந்து அவங்க வந்து இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அந்த விசாரணைக்கு ஒத்துழைச்சிட்டு வெளியில வந்து மீடியாவுக்கு நெறைய விஷயங்கள ஆன்சர் பண்ணாரு. அப்போ வந்து மாகாபா ஆனந்த் வந்து கோவப்பட்டாரு. அதாவது அவன் குடிக்கிறான் அப்படின்னு சொன்னா, நீங்க அது ஒரு கொஸ்டினா வந்து என்கிட்ட கேட்பீங்களா? நான் ஒரு தொழில் பண்றேன் சார். என்னுடைய ப்ரொஃபஷனுக்கு நான் எப்படி வந்து உண்மையா இல்லாம இருப்பேன்? அதுக்கு எப்படி துரோகம் பண்ற மாரி நடந்துக்குவேன்? அது மட்டும் இல்லாம குறைஞ்சது நான் வந்து 15 to 18 ஹவர்ஸ் வந்து ஹாஸ்டா இருக்கேன் சார். நிப்பேன். ஒரு குடிக்கிறவனால அப்படி ஸ்டடியா இருக்க முடியுமா? குறைஞ்சது நான் வந்து இன்னைக்கு ஒரு 50,000 1,00,000 பேர இன்டராக்ட் பண்ணி நான் வந்து பிஹை நோட்ஸா இருக்கட்டும், இல்ல கலாட்டா இந்த மாரி நெறைய பெரிய பெரிய ஸ்டேஜ் ஷோலலாம் ஆங்கர் பண்ணி பேசியிருக்கிறேன். அப்படி இன்டராக்ட் பண்ணும்போது நான் குடிச்சிருப்பேனா சார்? இல்ல வந்து ஒரு ஸ்டேஜ் ஷோ சூப்பர் சிங்கர் பண்றேன், இல்ல ஏதாவது ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து இன்னைக்கு விஜய் டிவில பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்னா, என்னால எப்படி குடிக்க முடியும்? அப்படியே நான் குடிச்சிருந்தாலும் என் கூட வந்து ஆங்கரிங் பண்றாங்கல்ல, அவங்களால எப்படி என் கூட வந்து ஒர்க் பண்ண முடியும்? இவ்ளோ நாட்கள்ல ஒரு தடவ கூடவா சார் நான் மாட்டியிருக்க மாட்டேன். என்ன பத்தின அந்த கம்ப்ளைண்ட் அவங்க போய் விஜய் டிவில கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்களா? போக தெரியாதா? என்ன சார் யார் வேணாலும் ஒரு விமர்சனத்த இப்ப நான் வந்து ஒரு ஃபேமஸான நடிகர் குடிக்கிறாருன்னு சொல்றேன். இத போய் உங்களால அவர்கிட்ட கேட்க முடியுமா? உங்களுக்கே அது பச்சையா தெரியாது. பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதுவுமே இல்லாத ஒரு ஆள் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு குற்றச்சாட்ட, ஒரு விமர்சனத்த ஒருத்தர் மேல இன்னைக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, அது தயவுசெய்து ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்காதீங்க சார். அது எந்த அளவுக்கு ஒரு வலிய குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே என்னால அத எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா ஒரு மீடியா ப்ரெஸ் மீட்ல வந்து பேசியிருந்தாரு. அந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு அத விட வைரலா போச்சு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருக்காக ஆதரவு குடுத்து பிக் பாஸ் தாமரையா இருக்கட்டும், இல்ல நிஷா அப்படின்னு சொல்லிட்டு நிஷா அப்புறம் சிடபிள்யூசியோட ஒரு டைட்டில் வின்னர் அஸ் வெல் அஸ் பிக் பாஸ்ல 85 டேஸ கடந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தவங்க. அது மட்டும் இல்லாம எல்லாராலையுமே லைக் பண்ணப்படுற கனி. அவங்க வந்து இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணி வாய் தொறந்திருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இவ்வளோ நாள் அமைதியா இருந்த அறந்தாங்கி நிஷா கூட இந்த விஷயத்துக்காக ரியாக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வகையில வந்து இன்னைக்கு குக் வித் கோமாளி டைட்டில் வின்னரான கனி சொன்ன விஷயங்கள பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குக் வித் கோமாளியோட டைட்டில் வின்னர் ஆஸ் வெல் அஸ் பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக இருக்க நம்ம கனி வந்து கனிக்கும் பார்வதிக்கும் விஜய் பார்வதிக்குமே பிக் பாஸ் உள்ள நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலும் ஈவன் தோ வந்து விஜய் பார்வதி தன்னுடைய நேர் எதிரியாக இருந்தாலுமே கனி வந்து சாண்ட்ராவை தாக்கி பேசியிருந்தாங்க. ஏன்னா விஜய் பார்வதிக்கும் சாண்ட்ராக்கும் சில போயிட்டு இருந்த பிரச்சனைகளில் சாண்ட்ராவை தாக்கி பேசின விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போச்சு. ஏன்னா கனி வந்து விஜய் பார்வதிக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து போச்சு. ஆனால் இதெல்லாம் உண்மை கிடையாது. அந்த அளவுக்கு வந்து சாண்ட்ரா தன்னுடைய குழந்தைங்கள உருவகேலி பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிற கோவமே தவிர ஒரு காலம் விஜய் பார்வதி மேலே அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னரோ நல்ல அபிப்பிராயமோ அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அந்த வகையில் சிடபிள்யூசி டைட்டில் வின்னரான நம்ம கனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மாகாபா ஆனந்த பற்றி பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிடபிள்யூ செட் அப்படிங்கிறது வந்து எனக்கு எந்த அளவுக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏதாவது இப்போ வீட்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், மேபி இதை ஃபினான்ஷியல் இஷ்யூ இந்த மாதிரி எந்த இஷ்யூஸ் இருந்தாலுமே அந்த செட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் அப்படியே எனக்கு மறந்து போயிடும். புகழாக இருக்கட்டும், பாலாவாக இருக்கட்டும், இல்லை நம்ம மணிமேகலையாக இருக்கட்டும், சுனிதா, சிவாங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி கோமாளி வந்து ஸ்டில் நவ் என்னுடைய அந்த ஒவ்வொரு எபிசோடையும் நான் எத்தனை தடவை திருப்பி பார்த்துருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த என்னால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஷோ, அந்த ஜட்ஜஸ், அந்த கோமாளிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் இப்போ வந்து சீசன் 7ல் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே எனக்கு வந்து அப்போ சீசன் 7ல் போயிட்டு இருந்த இஷ்யூ அப்படிங்கிறது காதுக்கு வந்தப்போ எனக்கு கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதாவது திவாகர் வந்து எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து அவரே வந்து ஏதாவது இஷ்யூவை கிரியேட் பண்ணிடுவார். அந்த இஷ்யூவை அவரே வந்து பெருசு பண்ணவும் நினைப்பார். அவர் தான் அந்த இஷ்யூவை பண்ணிட்டாரு, நாங்கள் அதை சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவோம், இட்ஸ் ஓகே விடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் விட மாட்டார். அவரே ஒரு ப்ராப்ளத்தை பண்ணுவார், அவரே அந்த ப்ராப்ளத்தை பெருசு பண்ணணும்னு ட்ரை பண்ணி சீன் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவார். இது அவருடைய யூஷுவல் பிஹேவியர் நான் அப்சர்வ் பண்ணி பார்த்த வரைக்குமே.
அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் கண்டிப்பா இன்னைக்கு சிடபிள்யூசி சீசன் 7ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிடபிள்யூசி சீசன் 7ல இந்த விமன் மேல வச்சிருக்கிற அந்த அப்யூசிவான விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் என்னால ஒண்ணு சொல்ல முடியும். இத கண்டிப்பா நீங்க திவாகர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அப்படின்னு என்ன ஒரு கொஸ்டின் கேட்டா, நான் 100% சொல்வேன். அந்த ஆள் பண்ணக்கூடிய ஆள் தான். ஏன்னா, இங்க இருக்கிறது நம்ம திவ்யா கணேஷா இருக்கட்டும், இல்ல நம்ம கெமி, அப்புறம் மத்த எல்லாருமே ஆகட்டும், அவங்க கூட நடந்துக்கிற விதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஜென்டிலா இருக்காது. இத்தனைக்கும் அவரு டாக்டர் அப்படிங்கிறாங்கங்க. எனக்கு அவர்கிட்ட அந்த மாரி கொஞ்சம் கூட ஒரு விஷயம் என்ன பொறுத்தவரைக்கும் தெரியவே இல்ல. அந்த அளவுக்கு வந்து பிஹேவியர் வொர்ஸ்ட் அண்ட் வல்கரான பிஹேவியர் தான் இங்க இருக்கிற நெறைய விமன் கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட. அவங்களே வந்து ரொம்ப திவ்யா கணேஷே ஒரு சில நேரம் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணியிருக்காங்க. பட் சம்வாட் அவங்க வந்து இந்த இஷ்யூவ பெருசு பண்ண மாட்டாங்க. போயிடுவாங்க. ஆனா அவ்ளோ வந்து அவங்க வந்து வாட்டர்மெலன் சாரால நெறைய டைம் வந்து இரிட்டேட் ஆயிருக்கிறத உங்களாலயே பார்க்க முடியும். அந்த மாரி ஒரு பெர்சன் தான். மாகாபா ஆனந்தம் இந்த மாரி ஒரு பெர்சன்ஸ் எப்படி ஈஸியா இன்னொருத்தர குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க மேல அலிகேஷன் வைக்கும்போது, அதையும் இந்த சமூகம் நம்புது அப்படிங்கும்போது உண்மையிலேயே கஷ்டமா இருக்குங்க. மாகாபா ஆனந்தா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கிற நெறைய விஷயங்கள் எனக்கு அவ்ளோ ஆ டச் இல்ல அப்படின்னாலும், ஒரு நல்ல பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நானே கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு பெர்சன வந்து இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியால தப்பா பேசுறத பார்க்கும்போது, உண்மையிலேயே கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு நெறைய பாசிட்டிவ் அதாவது மாகாபா ஆனந்துக்கு பாசிட்டிவா நெறைய பேர் பேசுறத என்னாலயே கேட்க முடியுது. அந்த வகையில இந்த இஷ்யூக்கு என்ன ப்ராப்ளம், என்ன காரணம் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும். அத வந்து தயவுசெய்து சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, மாகாபா ஆனந்த் அன்னைக்கு மீடியால பேசின விஷயங்கள் நான் பார்க்கும்போது எனக்கே உண்மையிலேயே சீரியஸ்லி நான் ஹர்ட் ஆனேன். இந்த மாரி சித்திரம் ஒண்ணு நான் எங்க நின்னுருக்கேன் பாருங்க, என்னுடைய தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி அவர் பேசும்போது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த ப்ராப்ளம் சூன் சார்ட் அவுட் ஆனா எல்லாருக்குமே நல்லது. சிடபிள்யூசி அப்படிங்கிறது எல்லாருடைய ஃபேவரைட் ஷோ. ஸோ அந்த ஃபேவரைட் ஷோலேருந்து இவ்ளோ பெரிய பிரச்சனை வரும், இப்படி ஒரு எல்லார் மேலயும் ஒரு குற்றச்சாட்டுகள் வரும் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் வந்து இன்னைக்கு ஸ்ருதி ரங்கராஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செஃப் மாதமட்டி ரங்கராஜ் ஒரு பெரிய கேட்டரிங் சர்வீஸ் அது மட்டும் இல்லாம ஆ தமிழ்நாடு டூ டெல்லி போய் சமைச்சவரு. ரொம்ப ஃபேமஸான செஃப் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்குன அவரு, இன்னைக்கு வந்து நம்ம ஜாய் கிறிசலா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. அதன் மூலமா வந்து அவங்களுக்கு ஒரு பேபி பாய் பொறந்திருக்காங்க. ஸ்டார்ட்டிங்லேருந்தே 9 மந்த் அவங்க பிரெக்னன்சில 9 மந்த்ஸ் வரைக்குமே இந்த கேஸ்க்காக அவங்க ஜாய் கிறிசலா அப்பியர் ஆனத எல்லாராலயும் பார்க்க முடியும். அந்த வகையில வந்து நான் டிஎன்ஏ டெஸ்ட் ஏன் எடுக்க மாதமட்டி ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா பயம் அப்படிங்கிற விஷயத்த ஆரம்பத்திலேருந்தே அழுத்தமா தான் நம்ம ஜாய் கிறிசலா குடுத்துட்டு வந்தாங்க. நெறைய ஸ்ருதி ரங்கராஜ் மாதமட்டி ரங்கராஜோட சைடா இருக்கட்டும், இல்ல ஸ்ருதி ரங்கராஜோட சைடா இருக்கட்டும், நெறைய காம்பன்சேஷன் பேச விரும்புனாங்க. ஆனா நான் எதுக்குமே ஒத்து வரல. எனக்கு வந்து என்னுடைய பையனான ராகா ரங்கராஜ் அவருடைய பாய் பேபிக்கு ராகா ரங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. அந்த பாய் பேபிக்கு இன்னைக்கு வந்து அது தன்னுடைய குழந்தை அப்படிங்கிற விஷயத்த அதாவது டிஎன்ஏ டெஸ்ட் இல்லாமலே இன்னைக்கு வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ரொம்ப நாட்கள் கழிச்சு மௌனத்த கலைச்சு இந்த உண்மைய ஒத்துருக்காரு. ஆனா, இந்த விஷயத்துக்காக ஸ்ருதி ரங்கராஜ் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி தன்னுடைய பையன அவரு ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும், இன்னைக்கு உண்மை ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பொண்ணு ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு ஸ்டாண்ட் குடுத்தா, அது எந்த அளவுக்கு வைரலா போகுங்கிறதையும் ஜெயகிரஸலா காட்டியிருக்காங்க. அதுக்கு ஸ்ருதி ரங்கராஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "என்னுடைய குடும்பத்த இன்னும் சீர்குலைக்க எவ்வளோ வேணாலும் நீ ட்ரை பண்ணு. ஆனா, நீ அதுல தோத்து தான் போவ" அப்படிங்கிற மாரி ஒரு ட்வீட்டையும் குடுத்துருக்காங்க.